வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நான் உங்களுக்கு வரும்போது சொல்கிறோம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மூக்கிரட்டை சாறு பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூக்கிரட்டை சாருக்கும் கிட்னிக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குது, கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு அம்மாவோட இன்டர்வியூ இருக்குது. இப்போ அது ஃபாலோயிங் பண்ண போகிறதுல இந்த இன்டர்வியூவில் என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னா, மாத்திரைகளை குறைப்பதனால நம்ம உடம்புக்கு என்னென்ன ஆரோக்கியம் நடக்க போகுது, மாத்திரைகள் அதிகரிக்கும் பொழுது ஹைப்போகிளைசிமிக் அன்அவேர்னஸ், தாழ் சர்க்கரை நிலை அறியாத ஒரு நிலை ஏற்படுது. அதனால் நம்ம பசிக்கு ஒன்று சாப்பிட்றோம், அப்புறம் நம்ம கொடுக்குற மாத்திரையோட பசிக்கும் ஒன்று சாப்பிட்றோம், போடுற இன்சுலினோட பசிக்கு ஒன்று சாப்பிட்றோம். அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆன்டிபிளேட்லெட் ட்ரக்ஸோட ரொம்ப டேஞ்சரஸ் எஃபெக்டான த்ராம்போசைட்டோபினியா, இந்த ஆஸ்பிரின் குளோபிடோக்ரல் அதிகமாக இன்றைக்கெல்லாம் காலத்தில் பயன்படுத்துகிறாங்க. இதோடைய பிரச்சனைகள் த்ராம்போசைட்டோபினியா வருது, அதுக்கப்புறம் செப்சிஸ் வருது. ஏன்னா த்ராம்போசைட்டோபினியா அப்படிங்கிறது பிளேட்லெட்ஸுங்கிறது நம்மளுடைய பாதுகாப்பு அரணுடைய ஒரு சிப்பாய். அந்த சிப்பாயே வேணான்னு நம்ம ஒரு மாத்திரை கொடுத்து அடைக்கிறோம். எதுக்குன்னா ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு. ரத்த குழாயில் வேணால் அடைப்பு ஏற்படாமல் இருக்கலாம், ஆனால் உடம்போட பாதுகாப்பரன் அடைக்கப்படும். அதனால செப்சிஸ் இன்ஜுரிலாம் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த காணொலி. ஒருவேளை இதை பற்றி நீங்கள் தேடலை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் தேடிட்டு இருக்கிற கண்டென்ட் இதுதான் அப்படின்னா இப்போ நீங்கள் இதை வாட்ச் பண்ணலாம். பேஷண்டோட ஹிஸ்ட்ரி முதல்ல சொல்கிறேன். பேஷண்ட் வந்து ஒரு இதை பற்றி இதான் ரேராப்பா, இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையா, இன்டர்வியூ ஏன் இந்த அம்மா தான் இன்டர்வியூ வந்தாங்களா, அப்படி கிடையாது. எல்லாரும் வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வந்து வில்லிங்னஸ், கன்சென்ட் கொடுக்க மாட்டாங்க. என் டாக்டர் என்னை பற்றி ஊர்லாம் தெரியணும், யாராவது என்ன தப்பாக சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்கும். சில பேர் பரந்த மனதோட நான் நல்லது அடைஞ்சேன், இன்னும் எல்லாரும் நல்லது அடையட்டும் அப்படிங்கிற நல்ல மனசோட முன் வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தான் இப்போ நம்ம கூட இந்த காணொலியில் இணைய போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 67 இயர்ஸ் ஃபீமேல், திருமணமானவங்க, மேரிடு, ஒரு பையன் ஒரு பெண் குழந்தை, ரெண்டுமே நார்மல் டெலிவரி. கணவர் காலமாய் 14 வருடங்கள் ஆயிருக்கு. ஆமாம், 16 ஆயிடுச்சு. மாதவிடாய் நின்று 17 வருஷம் ஆயிடுச்சு. சைவம் அசைவம் ரெண்டுமே சாப்பிட்றாங்க. சுகர் 30 வருஷமாக இருக்குது, பிபி 30 வருஷமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் 30 வருஷமாக இருக்குது, தைராய்டு 30 வருஷமாக இருக்குது, ஆஞ்சியோகிராமும் பண்ணியிருக்காங்க. இப்போ முதல்ல இவங்க வரும் பொழுது எங்களுக்கு சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னா, 1 வருடமாக இரவு நேரத்தில் சாப்பிட்டு தூங்கிய பிறகு நள்ளிரவு 1 மணிக்கு நோயாளி தான் என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் இருக்கிறார். எப்பொழுது பார்க்கும் மருத்துவர் கேட்டபோது இன்சுலின் அளவை குறைத்துள்ளார். அதன் பிறகு நோயாளிக்கு அந்த தொந்தரவு இல்லை, ஆனால் சுகர் அதிகமாகுது, பல் வலிக்குது. அப்புறம் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பற்றி கேட்டிங்கன்னா, நைட்டு 1:30 மணி அளவில் லோ சுகர் மாதிரி ஏற்படுது, பேய் மாதிரி சாப்பிட்றேன்னு அவங்க சொல்கிறாங்க. சாப்பிடும் பொழுது அழுதுகிட்டே சாப்பிடுவாங்களாம். என்ன சாப்பிட்டாங்கன்றது அடுத்த நாளுக்கு ஞாபகமும் இருக்கிறது இல்லை. அப்புறம் லேட்டாக எந்திரிப்பாங்களாம். காலையில் எந்திரிச்சாலும் ஒரே டயர்டாக இருக்குமா, மத்தியானத்துலேயும் சில நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு பெட்லேயும் சேர்ந்துருக்காங்க. 2023 ஏப்ரல் மாதத்தில் பெட்டில் சேர்ந்துருக்காங்க. எல்லாம் தரமான ஹாஸ்பிட்டல் தான். நான் அந்த ஹாஸ்பிட்டல் பேர் இப்போ சொல்லலை. டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பார்த்துருக்காங்க. நெஃப்ராலஜிஸ்ட்டு, யூராலஜிஸ்ட்டு, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட்டு, கன்சல்டன்ட் ருமட்டாலஜிஸ்ட்டு, பல்மனாலஜிஸ்ட்டு, இன்னொரு கார்டியாலஜிஸ்ட்டு, டயபெட்டாலஜிஸ்ட்டு, ஜென்ரல் ஃபிசிஷியன். இவங்கெல்லாம் செய்யாததாப்பா நீ செஞ்சுருக்கிற, எனக்கு தெரியும், புகழ்ச்சி கொலைக்கு சமம், தற்புகழ்ச்சி தற்கொலைக்கு சமம் என்பதை நன்கு அறிவேன். அதை நன்கு அறிந்தும் தான் 10 டாக்டர் பார்க்காததப்பா நீ பார்க்க போகிற, அந்த பெருமை சொல்கிறதுக்காக வரல. சில நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்தோம்னா, அயலானை தன்னை போல் நேசிக்கும் பொழுது பைபிளில் வரக்கூடிய முக்கியமான வசனம், அயலானை தன்னை போல் நேசித்தல், பிற உயிரை தன்னுயிர் போல் காத்தல். அப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு எல்லாம் 100 பேஷண்ட் வாங்குறாங்க, நீ வெறும் 8 பேர் தான் பார்க்குறியப்பா. ஓகே, நானும் 100 பேஷண்ட் ஒரு காலத்தில் பார்த்தேன் தான். பார்த்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் வேண்டாம், இனி அது பயனளிக்காது, ஒவ்வொரு பேஷண்ட்கிட்டையும் 40 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அவங்க என்ன சாப்பிட்றாங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்றது கேட்டு ஆராய்ஞ்சு எழுதுவோம் அப்படின்னு அவங்க டயக்னோசிஸில் அப்போ சொல்கிறாங்க. 2023 செப்சிஸ் வித் செப்டிக் ஷாக், பைலேட்ரல் பைலோனெஃப்ரைட்டிஸ், லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அக்யூட் அண்ட் கிரானிக் கிட்னி டிசீஸ், கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ட்ராப்-ஐ பாசிட்டிவ், ஆஞ்சியோகிராம், லெஃப்ட் மெயின் டிசீஸ், டபுள் வெசல் டிசீஸ், சிவியர் த்ராம்போசைட்டோபினியா ரெக்கவர்ட், குவாகுலோபதி, அனீமியா, டைப் 2 DM, SHT, டிஸ்லிபிடிமியா, ஹைப்போதைராய்டிசம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மொத்தமே இந்த சம்மரியில் இருக்குது. இவங்களோட பிளேட்லெட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 30,000, 27,000, 35,000, 38,000, 50,000, 80,000, அதான் இவங்களோட பிளேட்லெட் கவுண்ட்டு. ஓவராலாக கிரியாட்டின் பார்த்தீங்கன்னா 3.7. கிட்னியோட அளவு கிரியாட்டின் ரிவர்ஸே பண்ண முடியாதா? கிட்னி டிசீஸை தாராளமாக ரிவர்ஸ் பண்ண முடியும் உங்கள் உணவுகளை மாற்றினால். இந்த மாதிரி நல்ல மருந்துகள், இந்த மூக்கிரட்டை சாரை பற்றி அவங்களே சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
கிரியாட்டின் 3.7 இருந்தது, 2.8 ஆச்சு, 1.8 ஆச்சு. அப்புறம் படிப்படியாக குறைஞ்சது. அந்த படி எப்படி இருந்தது, இவங்க அப்போ என்ன மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறேன். இன்சுலின் காலையில் 25 யூனிட், நைட் 23 யூனிட்டு. டெல்மிசாட்டான் 40 mg காலையில் ஒன்று நைட் ஒன்று. அகார்போஸ் 50 mg காலையில் ஒன்று நைட் ஒன்று. டிக்கக்ரலார் 90 mg காலையில் ஒன்று நைட் ஒன்று. கிட்னிக்கு என்ஆஸ்டைல் சிஸ்டேன் டாரின் அப்படின்னு நெஃப்ரோசான் அப்படின்னு வரும், காலையில் ஒன்று நைட் ஒன்று. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஹைட்ராக்சி குளோரோக்வின், கால்சியம், சோடியம் பைகார்பனேட், ஃபெபுசோஸ்டாட், தைராக்சின், ரோஸ்வாஸ்டாட்டின் இதெல்லாம் நடந்திருந்தது. அப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க டாக்டர், என்ன மாற்றம்? அப்போ நிறைய ஸ்கேன் எடுத்திருந்தாங்க, சிடி ஸ்கேன், தோராக்ஸு, அதில் வந்து இந்த மாதிரி இன்டர்ஸ்டிஷியல் நிமோனியா, அப்புறம் வந்து கான்சென்ட்ரிக் ஹெல்விஹெச், சிடி அப்டமனில் வந்து பைலோனெஃப்ரைட்டிஸு. அப்போ இருந்த வெயிட் வந்து 67 கிலோ இருந்தாங்க, இன்றைக்கி 60 கிலோவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம முதல்ல இவங்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன செஞ்சோன்னா, அனைத்து மாத்திரைகளும் நிறுத்தப்பட்டது. என்ன மாத்திரை தேவையோ அதை மட்டும்தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நோய்க்கான காரணமும் அங்கே தான் இருக்குது, ஒரு நோய்க்கான தீர்வும் அங்கே தான் இருக்குது. இப்போ இவங்களோட நோயோட காரணம் என்ன? ஃபஸ்ட்டு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது, பிளேட்லெட் கம்மியாகுது. பிளேட்லெட் கம்மியாகிறதுக்கு முக்கியமான மாத்திரை அவங்களே போட்டுன்னு இருக்கிறாங்க. ஒன்று இந்த என்ன சொல்கிறது, குளோபிடோகிரல், டிக்கக்ரலார் அந்த மாதிரி மாத்திரை. டிக்கக்ரலார் போட்டுட்ருக்காங்க, குளோபிடோகிரலில் ஆன்டிபிளேட்லெட் இருக்குல்ல அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. ப்ரசுக்ரல் அந்த காம்பினேஷனில். ஸோ ஆன்டிபிளேட்லெட் ட்ரக் போட வேண்டாம் அப்படின்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அட்வர்ஸ் ரியாக்ஷன் டு ஆஸ்பிரின், குளோபிடோகிரல், த்ராம்போசைட்டோபினியா. ஸோ ஃபஸ்ட்டு த்ராம்போசைட்டோபினியா ஏற்படக்கூடிய மாத்திரைகளை குறைச்சோம். இப்போ நம்ம சாப்பிட்ற மாத்திரைகள் எல்லாமே கிட்னியை பாதிக்குது, லிவரை பாதிக்குதுன்னு தெரியும். அதனால் மாத்திரையோட அளவை குறைச்சோம். சுகர் லோ ஆகுதுன்னு பேஷண்டே ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. அதனால் இன்சுலினை கட் பண்ணி மாத்திரை இன்னும் ஏன்னா கிட்னி பேஷண்ட்டாக இருக்கிறதுனால நல்லா தெரியும், ஓஹெச்எஸ் ஓரல் ஹைப்போகிளைசமிக் ஏஜென்ட்ஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னு பண்ணிவிட்டு இதெல்லாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு யாரோ சொன்னாங்க அப்படின்றதுனால அவங்க இந்த மூக்கிரட்டை சாரும் கூட எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்கள் வார்டில் எல்லா கிட்னி பேஷண்ட்ஸ்க்குமே இந்த மூக்கிரட்டை சார் கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட், இது வந்து ஒரு நியூட்ரல் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட், மகாவீர் டயக்னாஸ்டிக் சென்டர் அப்படின்னு அரும்பாக்கமாக எம்ஜிஆர் நகர் ஏறத்தாழ அந்த எம்எம்டிஏ காலனி கிட்ட வந்துருது. இன்னாண்டி அப்படி இன்னாண்டியே வருது, கேகே நகர் பக்கத்தில் அங்கே எடுத்திருக்காங்க. இன்னைக்கு உங்களுடைய HbA1c 7, கிரியாட்டின் 0.8, பேஷண்ட் நல்லா இருக்காங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். ஏன்னா வந்து இது பார்த்தா தான் இது மாதிரி பேஷண்ட்டே இல்லையான்னு கேட்டால் நிறைய பேஷண்ட் இருக்காங்க, ஆனால் நிறைய பேஷண்ட் எல்லோரும் முன் வர மாட்டாங்க. இப்போ இவங்களோட காணொலியில் நம்ம கேட்போம். இந்தாங்கம்மா, இந்த மைக்கை பிடிச்சிக்கோங்க. ஸோ அம்மா உங்கள் பேர் வந்து எம் விமலா இல்லையா? பேஷண்டோட கன்சர்ன் பெற்று தான் வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஒன்று நீங்கள் கேமராவை பார்க்கலாம், இல்லை நீங்கள் என்ன பார்க்கலாம். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கும் இவங்க ஒரு ஒரு சென்ட்ரலாக இந்த போர்ட்ரஸ்ட்லேருந்தும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட் தான். இப்போ நீங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் எனக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க, பெட்டராக இருக்குது. முன்னாடி உங்கள் உடம்பு எப்படி இருந்தது? அந்த கிட்னி ப்ராப்ளம் நிறையமா ரொம்ப ஊதி போய் ரொம்ப இதுவாக இருந்தேன். அப்போ இப்போ கொஞ்சம் எடையும் குறைஞ்சது. அதே நேரத்தில் இப்போ கொஞ்சம் நல்லாவும் நடக்க போக அப்படி ஒரு இதுவா இருக்கு. அப்புறம் முன்னாடி இந்த பழங்கள்லாம் சாப்பிடாம இருந்தீங்க இல்லையா? வாழைப்பழமெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க, அதெல்லாம் நான் சாப்பிடல. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் எல்லா பழங்களும் சாப்பிடுறீங்க. ஸோ இங்க ஸ்டாண்டர்டா டயட் சொல்லணும்ல, காலையில பழம், மதியானம் காய்கறி, நைட் சீக்கிரம் சாப்பாடு எல்லாமே செய்றீங்க. அதே மாதிரி நிறைய மாத்திரை, ஏன்னா நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து எடுக்கதான் நிறைய மாத்திரை பையா வச்சிருந்தீங்க. ஒரு பை வாங்கிடுவேன், அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு. இப்போ அதெல்லாம் கிடையாது. 3 தினம் மாத்திரை தான் சாப்பிட்றேன். சரி, இப்போ இந்த கிட்னி ப்ராப்ளமும் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இந்த மூக்கிரட்டை சாரும் உங்களோட அனுபவம் என்ன? இதை பத்தி என்ன சொல்றீங்க? இது எப்படி இருக்கு? தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க சம்சாரத்துக்கு அந்த மாதிரி இருந்து வாங்கி கொடுத்தாங்களாம். அதனால சரின்னுட்டு வாங்கிக்கணும், இன்னும் இதை சாப்பிட்டு பாருமான்னுட்டு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. அதை தெரிஞ்சு நானும் ஒரு 10 வருஷமா அந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும் வந்தேன். விட்டு சாப்பிடுவேன், கிடைக்கக்குள்ள சாப்பிடுவேன், கிடைக்காதப்ப விட்டுடுவேன். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தா பரவாயில்ல. இப்ப இங்க வந்து இந்த சாரும் சாப்பிட்டுட்டு வந்தேன், இங்க கிடைச்சது எனக்கு. அதனால இந்த சாரும் வச்சு சாப்பிட்டுக்கணும் வந்தேன். அதனால அந்த மாத்திரைங்க நீங்க குறைச்ச மாத்திரைங்களையும் சாப்பிட்டு எனக்கு இப்ப பரவாயில்ல. ஆமா, இப்ப என்ன வெறும் நம்ம தைராய்டு மாத்திரை ஒண்ணு போடுறோம், 75 மில்லிகிராம் சீட்டாக்ளிபின் மெட்ஃபார்மின் மத்தியானத்துல, காலையில
கிளிமிப்ரைடு, அப்புறம் மூக்குரட்டை சார், இதெல்லாம் ரொம்ப லிமிட்டான மாத்திரை. இப்போ நிறைய மாத்திரை போடுற அந்த எஃபெக்ட் இல்லை. அதெல்லாம் இல்லை. இல்லை, உடம்பு நல்லா இருக்கு. நைட்டில் அந்த லோ சுகரும் வரதில்லை. அந்த லோ சுகரும் வரல. நோய் நொடியும் வரதில்லை. ஜுரம், காய்ச்சல், சளி, இருமல். என்ன பசி தான் இல்லையே தவிர வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, எல்லாம் ஒன்றா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய உழைக்கணும், நிறைய ஆக்டிவாக நிறைய நடக்கணும், வேர்க்கா விளையாடணும் இல்லையா? இது மாதிரி நிறைய அப்படியே தண்ணி ஜலமாக விடும் ஒரு நேரம். இப்போ அப்படி இல்லை. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. இப்போது பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய கன்சென்ட் எடுத்து தான் இந்த காணொலி போட்டிருக்கு. ஸோ இந்த மூக்குரட்டை சாறு எப்படி சாப்பிட்றது அப்படின்றது இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு கிட்னி பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க அவங்களுடைய கிரியாட்டின் வேல்யூ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டாக்டரோட பாதுகாப்போட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இங்கே தான் வரணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் கிடையாது. இது வந்து ஒரு 10 ml காலையில் நைட்டு தாராளமாக சாப்பிட்லாம். வெறும் வயிற்றில் சாப்பிட்றது நல்லது. வெறும் வயிற்றில், ஆமாம், கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். உணவு தேவையில்லாமல் டம்ப் பண்ணக்கூடாது. உணவில் வந்து இந்த ஆயில் நிறைய இந்த தாளிக்கிறதுக்கு போடுற என்னன்னு சொல்லிட்டு காயே எண்ணெயில் புரட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடணும். ஃப்ரூட்ஸ், டெய்லி மார்னிங் ஃப்ரூட்ஸ், மத்தியானம் தண்ணியில் வேக வச்ச வெஜிடபிள் கொஞ்சோண்டு தண்ணியில் வேக வச்சு இறக்கும் போது வேணால் லேசாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளி போட்டுக்கலாம், கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுக்கலாம். அது நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அவசியம் நமக்கு இந்த எண்ணெயை கூட சாப்பிட்டேங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இல்லை, உங்களுக்கு அதுவும் ஒன்றும் செய்யல. ஆகல. இட்லிக்கு தொட்டு சாப்பிடுவேன் நான் நல்லெண்ணெய். ஏதோ அவங்க லிமிட்டாக சாப்பிட்றாங்க அந்த மாதிரி சொல்கிறேன் நான். சரி சரி, இட்லிக்கு தொட்டு சாப்பிடுவேன் நல்லெண்ணெய். அதில் கூட எனக்கு ஒன்றும் ஆகலை. அது கூட ஸோ அவங்க எண்ணெயும் சாப்பிட்டாங்கன்னா ஒன்றும் ஆகல. பட் அவங்க லிமிட்டாக சாப்பிடுவாங்க. அதுக்கு நீங்கள் நிறைய சாப்பிட்டு போகிறீங்க. அதாவது என்ன விஷயம்னா, மாத்திரையை குறைக்கிறதுக்கு மருத்துவர்களும் சரி பேஷண்ட்டும் சரி தயங்கக்கூடாது. ஒரு மாத்திரை ஒரு விஷயத்துக்கு போடுறோமா, அந்த விஷயம் முடிஞ்சோடனே அந்த மாத்திரையை நிறுத்திடணும். சும்மா வாழ்நாள் அதனால் நீங்கள் போய் நிறுத்திட போகிறீங்க எல்லா மாத்திரையும். உங்கள் மருத்துவரோட ஆலோசனை எடுத்துக்கணும். ஒருவேளை உங்கள் மருத்துவர் உங்களை வந்து ரொம்ப வேகமாக பார்க்குறாங்க, அவசரம் இங்கே வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. கொஞ்சம் நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்குன்னு நாள் ஃபுல்லாக அவர் மடியிலே உட்காரணும்னு சொல்லலை. கொஞ்சம் ஆராய்ஞ்சு, கொஞ்சம் எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. பிஸியாக இருந்து என்ன சாதிக்க போகிறோம்? யாருமே சந்தோஷமா இல்லை. மருத்துவரும் சந்தோஷமா இல்லை, பேஷண்டும் சந்தோஷமா இல்லை. அப்போ நம்ம யாரை திருப்திப்படுத்த போகிறோம்? அங்கே பார்க்குற ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டருங்களே கேட்குறாங்க, இது என்ன மூக்கட்டு அப்படி எப்படி என்ன அப்படின்னுட்டு என்னையே கேட்டாங்க. இதெல்லாம் சித்தர்கள் அந்த காலத்துல பின்னோக்கி போறீங்கன்றது காரணம் நிறைய பேர் சொல்றீங்க. பின்னோக்கி போறதுக்கு, பின்னோக்கி போனா செல்வம் கிடைக்கும்னா யார் போக மாட்டாங்க? ஒரு ரூட்ல வரீங்க, வண்டி 20 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்க, நீங்க போக வேண்டிய பாதை 20 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு லெஃப்ட்ல போகணும். அதுக்கு முன்னாடியே போக முடியுமா? ரிட்டர்ன் வந்து தான் லெஃப்ட் எடுக்க முடியும். அது மாதிரி தான் இந்த மூக்குரட்டை சாறு. இதோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா பொஹரேவியா டிஃப்யூசா. தெலுங்கு நேம் வந்து அட்டம் மமிடி, மலையாளம் நேம் வந்து தவிலம்மா, கன்னடம் நேம் வந்து சனதிகா, ஹிந்தி நேம் வந்து காந்தபுரணா, சான்ஸ்கிரிட் நேம் வந்து புனர்நவா. தமிழில் இதுக்கு பேர் வந்து மூக்கிரட்டை சாறு. இந்த மாதிரி மற்றும் ஒரு முக்கியமான சந்திப்பில் சந்திப்போம். முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட வந்து கொண்டு சேர்ப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்மா. நன்றி வணக்கம். தேங்க்யூ.